ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறியவர் யார்? விடை ரசூல் கம்சதோவ். பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்ற நூலின் மொழிபெயர்ப்புக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? விடை இந்திரன். இயற்பெயர் ராஜேந்திரன். நன்னூல் எத்தனை அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது? விடை 2. எந்த சிற்றரசன் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார்? விடை சீயகங்கன். 8ஆம் தீர்த்தங்கரரான சந்திரபிரபாவின் கோவில் எங்கு அமைந்துள்ளது? விடை மேட்டுப்புதூர். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? விடை மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் எது? விடை அதவத்தூர். புலமை கதிரவன் என்று போற்றப்படுபவர் யார்? விடை மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலை இயற்றியவர் யார்? விடை மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். உழத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பல்லு. ஐங்குறு நூறு நூலில் மருதத்திணை பாடலை பாடியவர் யார்? விடை ஓரம் போகியார். வாரணம் என்பதன் பொருள் என்ன? விடை யானை. சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? விடை ஆப்ரஹாம் பண்டிதர். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை அண்ணாமலையார். உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? விடை குறுந்தொகை. உலக சிட்டுக்குருவிகள் தினம் விடை மார்ச் 20. குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? விடை பூரிக்கோ. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? விடை சி.வை. தாமோதரனார். வாடிவாசல் என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை சி.சு. செல்லப்பா. கல்வி கற்பிக்கப்படும் இடத்தை பள்ளி என குறிப்பிடும் நூல் எது? விடை பெரிய திருமொழி. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா